this is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம முறுக்குக்காக மிஷின்லாம் போய் மாவு அரைக்காம வீட்ல இன்ஸ்டன்ட்டா பாசிப்பருப்பு வச்சு பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய போறோம். இந்த இன்ஸ்டன்ட் பாசிப்பருப்பு முறுக்குக்கு ஃபர்ஸ்ட் அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கலாம். வேக வச்சு அரைச்ச பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். எள்ளு 1/4 கப் எடுத்துக்கலாம். சால்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் 2 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி விடாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முறுக்கு குழையில் போட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி குழையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாவு குழையில் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். முறுக்கு பிழிஞ்சு முடிக்கும் போது எண்ட் பார்ட்டில் நல்லா ஒட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு பிரியாமல் வரும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கை ஒன்று மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முறுக்கு நல்லா பிரியாமல் மாவு கன்சிஸ்டன்சி நல்லா இருந்துச்சுன்னா அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இறுகுனாப்பில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே ஷார்ட் டைமில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி. ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்றது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நவ் இட்ஸ் பை ஃப்ரம் பிரமிளா பிரகாஷ்.